நிச்சயமாக நம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியத்தக்க தேவன் கிருபையை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த சம்பாத்தியங்களை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பேக்கில் போட்டு அவருடைய தலைவரை பார்க்க சென்றார். இந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிஜமான சந்தோஷமும் சமாதானம் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வழிமுறைகளை சொல்லித்தாருங்கள் என்று தலைவரிடம் கேட்டார். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தலைவர் வேகமாக அவருடைய கையில் இருந்த அந்த பேக்கை வாங்கி கொண்டு அவர் ஓட ஆரம்பித்தார். இவரும் வேகமாக துரத்தி பார்க்கிறார், ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் சோர்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டு சொன்னார், இருந்த கொஞ்சம் நஞ்சம் சமாதானமும் சந்தோஷம் இழந்து போனதே என்று அழ ஆரம்பித்தார். சற்று நேரம் கழிந்து அந்த தலைவர் மறுபடியுமாக அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு வந்தார். அவை எல்லாவற்றையும் அவர் திரும்ப பார்க்கும்போது அதிலிருந்து ₹1 கூட அவர் எடுக்கவில்லை என்பதை அறிந்தவுடன், இப்போதான் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் வந்தது என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவர் கேட்டார், அது எப்படி உடனடியாக உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்தது என்று. ஆம் அருமையானவர்களே, தேவன் நமக்கு அநேக சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் இல்லாதவற்றைகளை யோசித்து அதற்காக வருத்தப்படும் போது இருக்கின்ற சந்தோஷங்களும் சமாதானமும் நம் கண் முன்பாக தெரியவில்லை. ஆகவே இல்லாதவைகளை கவலைப்படாதபடி இருக்கின்றவற்றில் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது அதை கண்டு கொள்ளத்தக்க கிருபையை தேவன் தரும்போது நாம் நிச்சயமாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்போம். நம்முடைய வேத புத்தகத்தில் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வசனத்திற்கு ஏற்றது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக நம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியத்தக்க தேவன் கிருபையை செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.